இந்த மஞ்சள் மேனி பூக்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் பாட நூலில் சின்னத்தம்பி புலவர் என்ற ஒரு புலவரை பற்றின கதை ஒன்று இருக்குது. இவர் சின்ன வயசாக இருக்க இவர் இந்த அப்பாவை பார்க்குறதுக்கு ஒருவர் வருவாராம். அப்போ இந்த அப்பாவை பேரை சொல்லி இவர் தான் அவரோட மகன் தெரியாமல், தம்பி இவர் எப்படி எங்கே இருக்கிறாருன்னு சொல்லும்போது, பொன்பூச்சொரியும் மரத்துக்கு அருகில தான் அவன் வீடு என்று சொல்லப்படுது. இல்லை, பொன்பூச்சொரியும் பூ என்று சொல்லி உண்மையிலேயே பொன் நிறமில அந்த பூக்கள் பூத்திருக்கும். கூட அந்த சிவன் கோயில்கள்ல அது இருக்குது. சட்டநாதர் சிவன் கோயிலுக்கு அருகில அந்த மரம் இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அதே போலதான் இங்க பொன் பூக்களாக சொரிஞ்சிருக்கும் இந்த மரத்தை பற்றி என்ன சொல்றது? இது மரம் இல்ல, செடி. ஒவ்வொரு பூக்களும் அப்படியே பொட்களை கொண்டு பொன் நிறத்துல கொண்டு அப்படி அழகாக பூத்திருக்குது. இதுவும் கன நாளைக்கு நீடிக்காது, ஆனாலும் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இந்த இயற்கையை அலங்கரித்து கொண்டிருக்கிற